வணக்கம், உங்கள் ஜனா சதீஷ் இனியன். இன்றைக்கி வந்துட்டு இது என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் இல்லை, நிறையவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா வந்துட்டு சதீஷ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் வேண்டி அவங்க வந்து மார்னிங் வந்து திருச்சி கிளம்புனாங்க. அவங்களால வர முடியல, அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலையாம். நாங்களும் வந்து இங்கே புதுக்கோட்டையில் வந்து தனியாக இருக்க முடியாது. ஸோ அதனால் வேண்டி எங்களையுமே திருச்சிக்கு வர சொல்லி சதீஷ் கால் பண்ணி சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து வண்டியிலே போகிறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஸ்கூட்டிலே போகிறேன். யாரும் எந்த பொண்ணுங்களும் பண்ணக்கூடாத ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரில, யாரும் பண்ணக்கூடாத விஷயத்த நம்ம பண்ணுறோமோன்னு சொல்லிட்டு என்னோடய மனசுக்கு வந்து தோணுது. வேறு வந்து வழி இல்லை. ஏன் அப்படின்னா வந்துட்டு வந்து அங்கே வந்து வண்டி கிடையாது. எங்களுக்கு எங்கேயாவது போகணும், சதீஷ் கொஞ்சம் ப்ராப்ளம்னால அவங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னாலுமே வந்து அவங்களுக்கு வண்டி தேவைப்படும். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு அலமும் இருக்குது பாருங்களேன். அலமுறையும் வந்து கூடையில் எடுத்துகிட்டு போகிறோம். அதையும் வந்து நேற்று தான் நாங்கள் வந்து கொடுத்துருந்தவங்க கிட்டேருந்து வாங்கினோம். அலமையும் வந்து பஸ்ஸில் ஏற்றிட்டு போக மாட்டாங்க, பஸ்காரவங்க கண்டிப்பாக திட்டுவாங்க. ஸோ வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை. அப்படிங்கிறனால தான் வந்துட்டு அதையும் இங்கே தனியாக போட்டாலும் பார்த்துக்க யாருமே கிடையாது. ஸோ அதனால் வண்டியிலே போவோமேன்னு சொல்லிட்டு ஆலங்குடியிலேருந்து இங்கே புதுக்கோட்டைக்கு நான் வந்துட்டேன். வண்டியிலே தான் வந்தேன். இதை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன் நான். பட் ஆனால் வந்து எனக்கு ஒரு ஞாபகமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால வந்து இந்த ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேனே. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே தான் வந்துட்டு இது வந்து என்னென்னா திருச்சி போகிற வழியில் தான் நாங்கள் நின்றுட்டுருக்குறோம். ஸோ வந்துட்டு நான் திருச்சி போயிட்டு ரீச் ஆகிட்டேன்னா நல்லபடியாக என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு யாருமே என்னை திட்டாதீங்க. ஸோ இந்த சூழ்நிலைனால மட்டும்தான் நான் போகிறேன். பார்க்கலாம் தொடர்ந்து. தம்பு வந்து டைரி மில்க் கேட்டு அழுக ஆரம்பிச்சுட்டான் பாதி தூரத்துலேயே. இங்கே வந்தால் டைரி மில்க் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேக் மட்டும் வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். எங்கே வந்துட்டோம்னா கீரனூர் தாண்டிட்டோம். வந்துட்டோம், செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, போயிடலாம். மணி என்னன்னா 6:15. 7 மணிக்குள்ளே போயிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
செல்லும் மாணவர்களை விசாரித்து அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். மத்திய பேருந்து